வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள கடகராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் விரிவாக பார்ப்போம். அன்பர்களே, இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். பொதுவாக இந்த வாரம் கடகராசியை பொறுத்து உங்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையே வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்துவதற்கான ஆதாரம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் தினம் செயல்பட வேண்டும் என்பதை அறிவுறுத்தப்படுகிறது. இதற்கேற்ப கடகராசி மக்கள் விளையாட்டில் பங்கேற்க வேண்டும், தேக நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். இதனால் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாகவும் பொறுத்த தேக நலமாகவும் நன்றாகவும் வைத்திருக்க முடியும். சோம்பல் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள முடிந்தவரை முயற்சி செய்வது உங்களுக்கு நலமாகும். கடகராசியை பொறுத்து 8ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் உங்கள் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும் பொழுது கடகராசி மக்கள் இந்த வாரம் யாருக்கும் கடன் கொடுக்கவோ அல்லது யாரிடமும் கடன் வாங்க வேண்டாம் என்று உங்களுக்கு எடுத்து கூறப்படுகிறது. இந்த காலகட்டம் உங்கள் லாபத்தின் வலுவான சாத்தியத்தை பிரதிபலிக்கிறது என்பதாலும் கடன் வாங்குபவர்களுக்கும் கடன் கொடுக்க உங்கள் மனதை நீங்கள் தயாராக இருப்பீர்கள். ஆகையால் கடன் கொடுப்பதும் வாங்குவதையும் தவிர்ப்பது மிகுந்த நன்மையாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் குடும்பத்தில் உங்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவை பெற முடியாமல் போகவும் சில நேரங்களில் வாய்ப்புகள் இருக்கிறது. இது உங்களுக்கு பல முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க சிரமத்தை கொடுக்கும். இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவுகள் உடனான உறவை மேம்படுத்த நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்வது நல்லது. அவருடைய குணம், அவருடைய தேவை அறிந்து செயல்பட்டால் உங்களுடைய கொள்கை பலிதமாகும். இந்த நேரத்தில் பங்கு கூட்டாண்மையில் வேலை செய்யும் கடகராசி மக்கள் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் இறுதியில் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்ப வேண்டும். பங்குதாரரையும் நம்ப வைக்க வேண்டும். இருப்பினும் இதன் மூலம் சில நேரங்களில் உங்கள் கூட்டாளிகளிடமிருந்து சில பிரச்சனைகளையும் எதிர்ப்பான வாதங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆகவே சற்று கவனமுடன் இருந்து உங்களுடைய செயல் திட்டங்களை விரிவாக நலமாக அவர்களுடன் விளக்கி அவருடைய ஆதரவை பெற்று முன்னேற வேண்டும். கடகராசி மாணவர்கள் தங்களின் தேர்வு முடிவுக்காக நீங்கள் காத்திருந்தால் இந்த வாரம் உங்கள் காத்திருப்பினால் உங்களுக்கு சில நல்ல செய்திகளை இந்த காத்திருப்பு கொண்டு வந்து சேர்க்கிறது. மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது. குறிப்பாக படிப்பிற்காக சில கடகராசி மாணவர்கள் குடும்பத்தை விட்டு வெளியே விலகி இருந்தால் இந்த வார நேரம் கடகராசி மாணவர்கள் பெற்றோரின் ஊக்கத்தை பெற்று நலமாக முன்னேறலாம். பெற்றோர்கள் மகிழ்ந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இந்த வாரம் கடகராசி மக்களுக்கு பரிகாரம் என்பது சிவபெருமானை வணங்கி அவரது நாமத்தை ஓம் நம சிவாய என்ற நாமத்தை தினமும் உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.